வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக நம்ம அம்மா உணவகம் ரெனோவேட் பண்ணி நம்மக்கிட்டே திருப்பி வரப்போகுது புதுசாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தளபதிக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் இன்றைக்கான ஆக்ஷன் பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையும் பஸ்ஸு ஓட்டுநருங்க தான். பஸ்ஸு ஓட்டுநருங்க மொபைல் ஃபோனை பேக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதுனால நிறைய விபத்து நடக்குது. பயணிகள் ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா மொபைல் ஃபோன் பேக்கெட்டில் இருந்தாலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. சூப்பரில் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ரூல்ஸு ப்ளஸ் ஆக்ஷன், இதுக்கு பஞ்சமே இல்லை. வேறு லெவலாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் தான். நன்றிண்ணா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ஒருத்தர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா முட்டு கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு. சரிங்க, நான் முட்டு கொடுத்து பேசுகிறதாவே இருக்கட்டும். நான் ஒன்றும் பண்ணாத விஷயத்தை பண்ணுன்னு சொல்லி பேசலையே. அது நடைமுறைக்கு வந்திருக்கு. மக்கள் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. மக்களுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க. எங்கள் விஜய் நான் சொன்ன மாதிரி தான், நெகட்டிவை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். அதை வச்சு வேஸ்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இக்னோர் த நெகட்டிவிட்டி. ஓகே மக்களே, என்றும் நல்லது நடக்க நம்ம நல்ல ஆட்சி தொடரட்டும். நன்றி மக்களே.